Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alayhi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. وما من دابة في الأرض ولا طائر يطير بجناحيه إلا أمم أمثالكم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اتقوا الله في هذه البهائم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் ஸலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், இறைநேசர்கள், மேலும் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இனிமேலும் வரக்கூடியவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக கால்நடைகள், அதாவது மிருக இனங்கள், உயிரினங்கள், இவைகளை பற்றி சில விஷயங்களை நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 114 சூறாக்களில் அல் அனாம், கால்நடைகள் என்ற தலைப்பில் ஒரு சூறாவை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இறக்கி வச்சிருக்கிறான். பக்ரா, அந்நஹல், இது மாதிரி சில உயிரினங்களுடைய பெயரிலேயே அந்நம்லு, அதாவது எறும்பு அப்படிங்கிற தலைப்பில், மாடுங்கிற தலைப்பில், தேனி என்ற தலைப்பில், இது மாதிரி பல சூறாக்களை அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான். இந்த மற்ற உயிரினங்களுடைய விஷயமாக அல்லாஹ் நமக்கு இறக்கி வச்சு அந்நாம் கால்நடைகள் என்ற தலைப்பிலேயே ஒரு சூறாவை அல்லாஹ் நமக்கு இறக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி வலா தாயிரின் யதீரு பி ஜனாஹிஹி. பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய மிருக இனங்களும் வானத்திலே பறந்து செல்லக்கூடிய பறவை இனங்களும் இல்லா உமமுன் அம்சாலுக்கும், அவைகளும் உங்களை போன்ற ஒரு படைப்பு தான், உங்களை போன்ற ஒரு படைப்பு தான். யார் சொல்கிறதுமா? அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அதாவது பூமியில் ஊர்ந்து செல்லக்கூடிய 2 கால் மிருகங்கள், 4 கால்கள் படைத்த மிருகங்கள், இதே மாதிரி நிச்சயமாக பறவை இனங்கள், இவைகள் எல்லாமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உயிரினங்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உயிரினங்கள். இந்த உயிரினங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான ஒரு படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்வான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். ஒட்டகத்தை பற்றி சிந்திச்சு பாருங்க, அந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்குது என்பதாக அல்லாஹ் ஒட்டகத்தை பற்றி சிந்திக்க சொல்வான். ஒவ்வொரு படைப்புகளிலுமே அல்லாஹ்வின் அத்தாட்சி இருக்கிறது. ஒட்டகம் என்பது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒட்டகத்துக்குள்ளே பல லிட்டர் கணக்கான தண்ணீர் என்ன செய்யும், எந்த கலப்படம் இல்லாமல் குடித்து தேக்கி வச்சுக்கிறோம். அது பல நாட்களுக்கு அந்த தண்ணியை வைத்து கொள்ளும். மேலும் இவ்வளவு உயரமான அந்த ஒட்டகம் நிச்சயமாக அது நிற்பதற்கு கால்கள் தேவைப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுவான். அப்போ சாதாரணமாக ஒட்டகம் நிற்கிறதுக்கு கால்கள் தேவைப்படுது. அதே நேரத்தில் வானத்தின் பக்கம் பாருங்கள், அது எப்படி உயர்த்தப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இந்த வானத்துக்கு எங்கேயாவது தூண் உண்டா? ஏதாவது தூண்களை நான் படைத்திருக்கிறேனா? அப்போ இந்த ஒட்டகங்கிற இந்த உயிரினத்தை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை நீங்கள் புரிஞ்சுக்கங்க என்பதை அல்லாஹ் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவான். எனவே அன்பு தாய்மார்களே, கண்டிப்பாக ஒவ்வொரு படைப்புகளிலுமே அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அல்லாஹ் சில உயிரினங்களை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான். அதில் ஒரு உயிரினம் தான் எறும்பு. எறும்பை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், வகாலத்து நம்லத்தும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட எறும்பு பேசியது. சுலைமான் நபி என்ன செஞ்சாங்கம்மா, படையெடுத்து ஒரு தெருவில் போய் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எறும்பு கூட்டம் ஒன்று அந்த தெருவை கடந்து சென்று கொண்டிருந்தது. அப்போ சொல்லிச்சு, அந்த எறும்பு கூட்டத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த எறும்பு, ராணி எறும்புன்னு சொல்லுவாங்க, அந்த பொறுப்பு எறும்புன்னு சொல்லுவாங்க. அந்த எறும்பு சொல்லிச்சு, எல்லா எறும்பும் பாதையை விட்டு விலகிடுங்க. ஏன்னு சொன்னால் சுலைமானு வ ஜுனூதுஹு, சுலைமான் நபியும் அவங்களுடைய பட்டாளமும் வர்றாங்க. லா யஹத்தி மன்னக்கும், அவங்க உங்களை மிதிச்சிடக்கூடாது, உங்களை நசிக்கிடக்கூடாது. எனவே என்ன செஞ்சிருங்க, நீங்கள் ஒதுங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி எறும்பு என்ன செய்யறது, மற்ற எறும்புகளுக்கு உத்தரவிட்டுச்சான். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக எறும்பு என்பது எவ்வளவு பெரியதுன்னு பாருங்களேன். அல்லாஹ், அதாவது
எறும்பு என்பது ஒரு பெரிய ஒரு அத்தாட்சியை உள்ளடக்கியது. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் முன்னாடி சொன்னாலும் சொல்லியிருப்பேன். எறும்பு என்பது அதில் ஒரு பல ராஜ்யமே நடக்குகிறது, ஒரு அரசாங்கமே நடக்குகிறது. ராஜா எறும்புன்னு ஒன்று இருக்கும், ராணி எறும்புன்னு ஒன்று இருக்கும். இந்த ராஜா எறும்பு ராணி எறும்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு எறும்பு கூட்டத்தை என்ன செய்யும், நிர்வகிக்கும். இங்கே சில இடங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஓட்டம் இருக்கும், ஒரு புத்து இருக்கும், எறும்பு தங்கக்கூடிய அந்த எறும்பு புத்து இருக்கும். அந்த எறும்பு புத்துக்குள்ளே ஒரு கூட்டம் கூட்டமாக என்ன செய்யும், வசிக்கும். அந்த கூட்டத்துக்கு ஒரு ராணி இருப்பாங்க, ஒரு ராஜா இருப்பாங்க. அந்த ராணியும் ராஜாவும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த கூட்டத்தில் பொந்துக்குள்ளே உள்ள இந்த எறும்புகளுக்கு நிர்வாகிகளாக இருப்பாங்க. என்ன செய்வாங்க, அவங்க அதாவது மழை காலத்தில் இறை தேட போக முடியாது என்பதற்காக வேண்டி மழையை பொழியக்கூடிய காலம், மழை பெய்யக்கூடிய காலம் அவைகளுக்கு தெரியும். அல்லாஹ் அந்த அறிவாற்றலை அல்லாஹ் அவைகளுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே மழை பெய்தால் நாம் இறையை தேடி போக முடியாது என்பதற்காக வேண்டி பல நாட்களுக்கு தேவையான உணவுகளை பல எறும்புகளை உத்தரவிட்டு என்ன செய்யும், அது தன்னுடைய கூட்டுக்குள்ளே அந்த ஓட்டக்குள்ளே அந்த எறும்பு தங்கியிருக்கக்கூடிய அந்த புத்துக்குள்ளே தேக்கி வச்சிருக்கும், சேமித்து வச்சிருக்கும் பல நாட்களுக்கு தேவையான உணவுகளை. அன்பு தாய்மார்களே, லேசாக அதில் தண்ணி ஊற்றி பாருங்களேன், அந்த எறும்பு புத்துக்குள்ளே உடனே என்ன செஞ்சிடும், அந்த கூட்டை காலி பண்ணிட்டு வேறொரு இடத்துக்கு போயிடும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், சிவப்பு எறும்பு இருக்கும், கருப்பு எறும்பு இருக்கும். கருப்பு எறும்பு இருக்கிற இடத்துல சிவப்பு எறும்பு இருக்காது. ஹயாத்துல் ஹயவான் என்ற கிதாபில் எழுதி காட்டுவாங்க, எறும்பு ராஜ்யமே ஒரு ராஜ்யம், எறும்பினுடைய அரசாங்கமே ஒரு அரசாங்கம். எறும்பு அரசாங்கம் நடத்துகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், கருப்பு எறும்பு ஒரு வேளை சிவப்பு எறும்பு இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே போர் வீரர்கள் வச்சுருப்பாங்க. அந்த எறும்பு படைகளில் போர் செய்யக்கூடிய வீரர்கள் இருப்பாங்க. என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த கருப்பு எறும்பை எதிர்த்து போரிட்டு எங்களுடைய ஓட்டக்குள்ளே வராத, நீ ஓடிப்போ என்பதாக விரட்டி விட்டுருமா. எனவே தான் நம்ம பார்க்குறோம், கருப்பு எறும்பு இருக்கிற இடத்துல இந்த சிவப்பு எறும்பு போகாது. சிவப்பு எறும்பு கடிக்கிற எறும்பு இருக்கிற இடத்துல நிச்சயமாக அந்த கடிக்காத எறும்பு, அந்த கருப்பு எறும்பு என்ன செய்யாதுமா, அது ரெண்டும் ஒன்றா இருக்காது, ரெண்டும் ஒரே கூட்டுக்குள்ளே இருக்காது, தனித்தனியாக இருக்கும். இப்படி பலவிதமான அற்புதங்களை அல்லாஹ் அந்த எறும்புக்குள் படைத்து வைத்திருக்கிறேன். எனவே எறும்பை பார்த்து சிந்திச்சு என்னை அறிந்து கொள் மனிதா என்பதாக அல்லாஹ் நமக்கு சவால் விடுகிறான். எனவே தான் அல்லாஹ் சொல்வான், எல்லா படைப்புமே அது உங்களை போன்ற ஒரு படைப்பு. நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்றீங்க, நீங்கள் மட்டும்தான் என்ன செய்யுங்க, குடும்பமாக வாழ்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. எறும்பு கூட குடும்பமாக வாழ்கிறது, கூட்டமாக வாழ்கிறது. எறும்புக்கு கூட ஒரு சமூகம் உண்டு. அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் பலவிதமான அத்தாட்சிகளை அந்த எறும்புகளில் வைத்திருக்கிறார். சொல்லுவாங்க, அந்த எறும்பு என்ன செய்யணும்னா, இறைகளை தேடுவதற்காக சில குழுவை பிரித்து வைத்திருக்கும். அந்த குழு என்ன செய்யணும்னா, பல வீட்டில் பல பாகங்களுக்கு அங்கே ஒரு எறும்பு, இங்கே ஒரு எறும்புமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நினைக்கலாம், என்ன ஒரு எறும்பு மட்டும் இருக்குது என்பதாக. நிச்சயமாக ஒரு எறும்பு அல்ல, அந்த ஒரு எறும்பு இனிப்பு இருக்கிற இடத்த பார்க்கும். உடனே கொஞ்சோண்டு இனிப்பை வாயில் எடுத்துகிட்டு நேர ராணியை மாட்ட போகும். அந்த ராணி எறும்புகிட்ட போய் இந்த இனிப்பை கொடுக்கும். அந்த ராணி எறும்பு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன செய்யுமா, நான் ராஜா எறும்புகிட்ட சொல்லும், இந்த மாதிரி இந்த எறும்பு என்ன செஞ்சிருக்கு, இந்த இடத்துல தீனி பார்த்துட்டு வந்துருக்கு, இனிப்பு பார்த்துட்டு வந்துருக்கு, நம்ம படைகள் எல்லாம் உடனே அனுப்புங்க. இங்கே பாருங்களேன், ஒரு லட்டு அப்போத்தான் பிரித்து கீழே வச்சுருப்போம், உடனே அங்கே எறும்பு வந்துடும். எப்படி வந்துச்சு? மோப்பம் பிடிக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் அந்த எறும்பு கூட்டத்துக்கு கொடுத்துருக்குகிறார். அந்த எறும்பு என்ன செய்ய, ஒரு எறும்பு அந்த இனிப்பை எடுத்துக்கிட்டு போகும்போது போகிற வழியில் ரோடு போட்டுக்கிட்டே போயிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ரோடு போட்டுக்கிட்டே போய் என்ன செய்யும், திரும்ப ராணிகிட்ட சொல்லி, ராணி ராஜாட்ட சொல்லி, ராஜா பல படைகளை அதாவது அந்த கோட்டின் வழியாக எறும்பு அனுப்பும். சரியாக அந்த கோட்டு வழியாக போங்க, அந்த இனிப்பு இருக்கிற இடத்துக்கு போயிடுவீங்க. ஜீனி இனிப்பு என்னென்ன வச்சுருக்கிறோமோ கூட்டமாக வந்து என்ன செஞ்சிருமா, கொஞ்ச நேரத்தில் அந்த இனிப்பு அப்படியே சூழ்ந்துடும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த எல்லா எறும்புமே தாங்களும் சாப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் தேவையான சேமிப்பை அது தன்னுடைய வாயால் எடுத்து என்ன செய்யும், தன்னுடைய கூட்டுக்கு கொண்டு செல்லும். இப்படி ரோடு போட கற்றுக் கொடுத்தது யார்? ஒரே நேர்கோட்டில் அந்த எறும்பு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சில நேரங்களில் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த எறும்பு கூட்டம் வரக்கூடிய அந்த கோட்டில் லேசாக கையை வச்சு அழித்து பாருங்களேன், அது என்ன செய்யுமா, தடுமாற ஆரம்பித்து விடும். ஏன்னு சொன்னால் அந்த கோட்டினுடைய இது அழிஞ்சு போயிடும். எனவே ஒரு எறும்பு கோடு போடக்கூடிய அந்த சக்தி அல்லாஹ் அதுக்கு கொடுத்துருக்குறா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். அந்த எறும்பில் எவ்வளோ பெரிய ஆற்றல்.
அந்த எறும்புக்குள்ள ஆற்றலை நாமெல்லாம் சிந்தித்து பார்த்தால் நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. மோப்பம் முடிக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட கிடையாது. நம்ம ரோடு போடக்கூடிய சக்தி, ரோடுன்னு எப்படிமா, கண்ணுக்கு தெரியாத ரோடு. நம்ம ரோடு கண்ணுக்கு தெரியும், நாம் போடுற ரோடு. ஆனால் எறும்பு போடுற ரோடு நம்ம கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு ரோடு போட்டு ஒரு பாதையை அமைத்து அந்த பாதை வழியாக எல்லா எறும்புகளும் வந்து இறையை தேடிக்கொண்டு போகுது அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இதையெல்லாம் அல்ல சிந்திக்க சொல்கிறான். சிந்திங்க மனிதர்களே. நிச்சயமாக அதில் பலவிதமான படிப்பினைகள் இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், தேன் வச்சுருப்பீங்க. தேன் எப்படி வருகிறது? தேனீக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், வௌஹா ரப்பு கைல நஹலி. தேனீக்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். என்ன உத்தரவிடுகிறான்? தேனீக்களே, இந்த இடத்துக்கு போங்க, பூக்கள் நிறைய இருக்கிறது, அந்த பூக்களில் நான் உங்களுக்காக தேனை சேமித்து வைத்திருக்கிறேன், தேன் வைத்திருக்கிறேன். பூக்களில் அந்த மகரந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பூ மொட்டுக்களில் அல்லாஹ் தேன்களை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு பூக்களிலுமே தேன்கள் இருக்கும். அல்லாஹ் சொல்வான், முக்தலிஃபன் அல்வானு. அந்த தேனுடைய நிறங்கள் பலதரப்பட்டதாக இருக்கும். வெள்ளை தேன், மஞ்சத்தேன், கருப்பு தேன், இப்படி பலதரப்பட்ட நிறங்களில் அல்லாஹ் தேனை வைத்திருப்பார். இந்த தேனீக்கள் எல்லாம் அந்த தேன்களை தேடி போய் என்ன செய்யும்? அந்த பூக்களில் உள்ள தேன்களை உறிஞ்சி தாங்களும் சாப்பிடும். அதாவது தேனை வயிற்றுக்குள்ளே இறக்கிறோம், வாய்க்குள்ளே இறக்கிறோம். அந்த தேனீக்களுடைய வாய்க்குள்ள அந்த தேன் போய் என்ன செய்யும்? தொண்டைக்குள்ளே நிற்கும். அந்த தொண்டைக்குள்ளே உள்ள தேனை தான் தேன் கூட்டுக்குள்ளே போய் அப்படி கக்கும். அன்பு தாய்மார்களே, இப்போ நீங்கள் யோசிக்கலாம், வாய்க்குள்ளே போயிட்டு வெளியில் வந்துச்சுன்னு சொன்னால் வாமிட் ஆயிருமே. அந்த தேனீக்கள் தங்களுடைய தொண்டுக்குள்ளிருந்து எடுக்கக்கூடிய அந்த தேன் எந்த கலப்படமும் இருக்காது, எந்த விதமான மாற்று வாசனைகள் இருக்காது. தேனுக்கு அல்லாஹ் என்ன வாசனை கொடுத்துருக்கிறானோ அது அப்படி இருக்கும். அதாவது தேனீக்களுடைய அந்த தொண்டையில் அந்த உணவை, தேனை மாற்றுவதற்குரிய ஒரு சக்தியை அல்லாஹ் படைக்கலை. மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறான்? அந்த தேனீக்களை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான், நமக்காக உருவாக்கி இருக்கிறான். அப்போ அந்த தேன்கள் என்ன செய்யும்? தேன் கூட்டில் போயிட்டு அந்த தேன்களை வச்சிடும். இப்போ தேனீக்களில் என்ன அதிசயம் நடக்குது? எப்படி எறும்புகளில் கூட்டமாக இருக்குதோ, ராஜா எறும்பு, ராணி எறும்புன்னு இருக்குதோ, இதே மாதிரி தான் தேனீக்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ராணி தேனியை வச்சிருக்கிறான், ராஜா தேனியை வச்சிருக்கிறான். அவைகளிலும் படைகள் இருக்கிறது, அவைகளிலும் மோப்பம் முடிக்கக்கூடிய தேனீக்கள் இருக்கிறது. அந்த தேனீக்களும் அதாவது அந்த மலர்கள், பூக்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு தேனை எடுத்துட்டு வரும்போது ஆகாயத்தில் ரோடு போடும். அன்பு தாய்மார்களே, நீங்கள் வானத்தில் பறக்கக்கூடிய ஏரோப்ளேன், ஃபிளைட்டை பார்த்துருப்பீங்க, விமானத்தை பார்த்துருப்பீங்க. அந்த விமானம் பறக்குது. இந்த விமானத்தை எப்படி பறக்க வைக்கிறான் மனிதன்? விமானத்தை எப்படி பறக்க வைக்கிறான்? ஆகாயத்தில் ரோடு போடுகிறான். அந்த ரோடு என்ன தெரியுமா? உதாரணமாக திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஏரோப்ளேன், ஒரு விமானம் பறக்க வேண்டுமானால் திருச்சி ஏர்போர்ட்டுக்கும் ஜித்தா ஏர்போர்ட்டுக்கும் இடையில் ஒரு கதிரலைகள், அதாவது எப்படி சொல்கிறோமா, எலக்ட்ரானிக் கதிரலைகள் சொல்லுவாங்க. அந்த கதிரலைகளை தொடர்பு படுத்தி அந்த கதிரலைகள் எந்த பக்கம் போக சொல்லுதோ அந்த வழியாகத்தான் இந்த ஏரோப்ளேன், அந்த விமானம் போகும். அதை விட்டும் கொஞ்சம் மாறினால் தடுமாறிடும். இந்த ரோடு விமானம் போவதற்கு ஆகாயத்தில் ரோடு போடுவதை கற்றுக் கொடுத்தது யார்? எப்படி கற்றுக்கிட்டான் மனிதன்? எப்படி கற்றுக்கிட்டான்? அன்பு தாய்மார்களே, ஒரு தேனியை பார்த்து, தேன் கொசுன்னு சொல்லுவாங்க, தேன் ஈன்னு சொல்லுவாங்க. அந்த ஈயை பார்த்து கற்றுக்கொண்டான் மனிதன். அந்த தேனீக்கள் என்ன பண்ணும்? எங்கே போயிட்டு மலர்களில் தேன் இருக்குமோ அந்த தேனை எடுத்து ராணிகிட்ட கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அங்கேயும் ஆள்வது யாருமா? தேன்கூட்டிலையும் தேன்கூட்டை ஆள்வது யாருமா? ராணி தான். அதே மாதிரி எறும்பு கூட்டை ஆள்வது யாருமா? சொல்லுங்களேன். ராணி எறும்பு தான். ஒரு பெண் ஆளுகிறது, ஒரு பெண் எறும்பு ஆளுகிறது. காலத்து நம்மளத்தும் நல்லா சொல்லுவான். ஒரு பெண் எறும்பு சொன்னது நிச்சயமாக ராணி எறும்பு அதாவது கூட்டுகளில் அந்த கூட்டை பராமரிப்பதும் அந்த குழுவை பராமரிப்பதும் தன்னுடைய இடத்தை பராமரிப்பதும் ஒரு ராணி, ஒரு பெண். அல்லாஹ் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குகிறான். பெண்களே, நீங்கள் எல்லாம் வீட்டினுடைய ராணிகள், நீங்கள் எல்லாம் வீட்டை பராமரிக்கக்கூடிய ராணிகள். உங்களுடைய வீடுகளை நீங்கள் பராமரிப்பது மட்டுமல்ல, அல்லாஹுக்கு பிடித்தமானவங்களா, அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவங்களாக அவங்களை உருவாக்குவது ஒரு பெண்ணினுடைய கடமை. ஆணை விட பெண்ணுக்கு பொறுப்பு அதிகம், ஆணுக்கு பொறுப்பு அதிகம். இருந்தாலும் கூட ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிப்பவர்கள் வேண்டுமானால் ஆணாக இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த பெண்ணினுடைய பொறுப்பு, அந்த பெண்ணினுடைய பராமரிப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை அல்லாஹ் தேனீக்களிலும் அந்த எறும்பு கூட்டத்திலும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார்.
அன்பு தாய்மார்களே, அந்த தேனீக்களும் அந்த மலர்களில் தேனை எடுத்துக்கொண்டு ஒரு ஆகாயத்தில் ரோடு போட்டுக்கொண்டு என்ன செய்கிறது, நேர ராணி தேனிட்ட வந்து கொடுக்கிறது. அது சாப்பிடுகிறது. சாப்பிட்டு பார்த்து ராஜா தேனியை கூப்பிட்டு சொல்கிறது, என்னங்க இந்த மாதிரி தேன் இந்த மாதிரி இடத்துல இருக்குதா, ரோடு போட்டு வந்திருக்கிறார், கோடு போட்டு வந்திருக்கிறார் நம்மளுடைய, அதாவது இந்த தேனி, இந்த ரோட்டின் வழியாக ஒரு படை அனுப்புங்க. இங்கே பார்த்துருப்பீங்க, ஒரே கூட்டமாக ஒரு ரீங்காரம் இட்டு கொண்டு அந்த தேனீக்கள் எல்லாம் பறந்து செல்லும், ஒரு கூட்டமாக செல்லும். பல ஆயிரக்கணக்கான தேனீக்களை அனுப்பும். ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான பூக்களில் உட்கார்ந்து அந்த தேன்களை உறிஞ்சி கொண்டு வந்து தன் கூட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அன்பு தாய்மார், பலவிதமான படிப்பினைகள். சேமிப்பு என்பது இந்த தேனீக்களை வைத்து தான் மனிதன் கற்றுக்கொண்டான். ஒரு பணத்தை சேமிக்கணும், காசு பணத்தை சேமிக்கணும். இந்த தேனீக்கள்கிட்டையும் எருமையும் பார்த்து தான் மனிதன் பல பாடங்களை கற்றுக்கொண்டான். ஏன், இந்த விமானங்கள் பறக்கக்கூடிய ரோடு, அந்த பறக்கக்கூடிய கதிரலைகள் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், இதையும் இந்த தேனீக்களை வச்சு தான் மனிதன் கற்றுக்கொண்டான். அன்பு தாய்மார்களே, இவன் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் பலவிதமான இந்த உயிரினங்களில் வச்சிருக்கிறார். இந்த உயிரினங்கள் என்பது சாதாரணமானது அல்ல. நம்ம வீட்டில் வசிக்கக்கூடிய கோழி, நம்ம வீட்டில் வசிக்கக்கூடிய மாடு, ஆடு, இப்படி நாம் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு, எல்லா உயிரினங்களிலுமே அல்லாஹ் பலவிதமான படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறார். இதைத்தான் அல்லாஹ் சொல்வான், இல்லா உமமுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற ஒரு படைப்பு, உங்களை நான் எப்படி படைத்தேனோ அதே மாதிரி தான் அவைகளையும் நான் தான் படைத்தேன். அல்லாஹ் சொல்கிறார், நான் தான் படைத்தேன். எனவே அவைகளை பராமரிப்பது, அவைகளை நாம் பக்குவப்படுத்துவது, அதாவது மீன் வளர்க்குறோம், அது மாதிரி பூனை வளர்க்குறோம், வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா, வளர்க்கலாம். ஆனால் அவைகளுடைய ஹக்குகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். பறவைகளில் நம்ம என்ன செய்யணும், சிட்டுக்குருவி வளர்க்குறோம், சின்ன தேன் சிட்டு என்பதாக சொல்லுவோம். அது மாதிரி லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ரெண்டு சேர்ந்து பறக்கக்கூடிய சின்ன சின்ன பறவைகள். இப்படிப்பட்ட பறவைகளை வளர்க்குறோம். இந்த மாதிரி வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் வளர்க்கலாம் நிச்சயமாக. ஆனால் அவைகளுக்குரிய ஹக்குகளை பேண வேண்டும், சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். மேலும் அவைகளுக்கு உணவு போட வேண்டும். மீன் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா, வளர்க்கலாம். பூனை வளர்க்கலாம். இப்போ பயானில் சொல்லி வரும்போது சொல்லுவேன், பூனை வளர்க்கலாம். அன்பு தாய்மார்களே, பூனை வளர்க்குறது கூடும், புறா வளர்க்குறது கூடும், சிட்டுக்குருவிகள் வளர்க்குறது கூடும், குருவி இனங்கள் வளர்க்குறது கூடும். ஆனால் அவைகளை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அவைகளை பார்த்து படிப்பினை பெறுவது மட்டுமல்ல, அவைகளை பராமரிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பராமரிக்கணும். பராமரிப்போடு வளர்த்தோம் என்று சொன்னால் வளர்க்கலாம். அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதாவது இந்த மிருக இனங்கள், அதாவது எப்படி சொல்கிறோமா, அந்த மிருக இனங்கள் எல்லாம், உயிரினங்கள் எல்லாம் இது அல்லாஹுவால் படைக்கப்பட்டது. இத்தகுல்லா, அல்லாஹு பயந்துக்கங்க. ஃபி ஹாதிஹில் பஹாயிம், பேச முடியாது, பேச தெரியாத இந்த மிருக இனங்களுடைய விஷயத்தில் அல்லாஹுவை நீங்கள் பயந்துக்கங்க என்பதாக சொன்னாங்க. எப்போ சொன்னாங்கன்னு சொன்னால், ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு காட்டுக்கு போவாங்க, ஒரு தோட்டத்துக்கு போவாங்க, பேரிச்சம் தோப்புக்கு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயில் நேரங்களில் குளிர்ந்த தண்ணீர் பருகுவதற்காகவும் நிழலில் ஓய்வெடுப்பதற்காகவும் பக்கத்தில் உள்ள ஒரு அன்சாரி சஹாபியினுடைய தோட்டத்துக்கு போவாங்க எப்போவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு நாள் தோட்டத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் ஒரு ஒட்டகம் ஒன்று ஓடி வந்ததோடு மட்டுமல்லாமல் அது அழுதது. அந்த ஒட்டகத்தினுடைய கன்னத்தை அப்படி தடவி கொடுக்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தடவி கொடுத்துட்டு சொன்னாங்க, இந்த ஒட்டகம் யாருடையது அப்படின்னாங்க. சொன்னாங்க, அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இன்ன இளைஞருடையது அப்படின்னாங்க. மன் ரப்பு ஹாதல் ஜமல், இந்த ஒட்டகத்தினுடைய ஓனர் யார், இந்த ஒட்டகத்தை வளர்க்கக்கூடிய வளர்ப்பாளர் யார் என்று கேட்ட நேரத்தில் அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி அப்படின்னு சொன்னபோது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எப்பா இந்த ஒட்டகம் என்கிட்ட முறையிடுது. என்ன முறையிடுது தெரியுமா, எனக்கு நீ இந்த ஒட்டகத்துக்கு இறையே போடுறது இல்லையா, தீனி போடுறது இல்லையா, இதை நீ சரியாக பராமரிக்கிறது இல்லையா, இந்த ஒட்டகத்துக்குள்ள தீனி போடாமல் இதை என்ன செய்கிறாய், கட்டி வைத்து நோவினைப்படுத்துகிறாய். நிச்சயமாக அல்லத்தி மல்லக்கல்லாஹு ஈயாஹா, இந்த ஒட்டகத்தை அல்லாஹ் உனக்கு சொந்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே அஃபலா தத்தகில்லாஹ, அல்லாஹ்வை நீ பயப்பட வேண்டாமா, ஃபி ஹாதிஹில் பஹீமா, இந்த வாய் பேச தெரியாத மிருகத்தினுடைய விஷயத்தில் எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது, எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது, எனக்கு தண்ணி வேணும்னு சொல்ல தெரியாது, பேச தெரியாத
இல்லாத இந்த மிருகத்தினுடைய விஷயத்தில் நீ அல்லாஹ்வை பயந்துக்கிற வேணாமா, அல்லாஹ்வை பயந்துக்கிற வேணாமா, நிச்சயமாக அல்லாஹ் இதை பற்றியும் நாளைக்கு ஒன்றை விசாரிப்பான் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, இந்த மிருகங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கங்க, ஃபர்கபூஹா சாலிஹா, அதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க, வ குலூஹா சாலிஹா, சாப்பிடக்கூடிய பிராணிகளாக இருந்தால் நல்ல முறையில் அறுத்து என்ன செய்யுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. அறுப்பதும் கூட நல்ல முறையில் அறுக்க வேண்டும், கத்தி பதமாக இருக்க வேண்டும். அறுப்பதிலும் கூட என்ன செய்யக்கூடாதுமா, அந்த கத்தியை பதமில்லாத கத்தியை வைத்து அறுத்து நோவினப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கழுத்தை நெறித்து கொள்வது, அறுக்கிறதுக்கு பகரமா, அதெல்லாம் கூட. ஏன்னு சொன்னால் கண்டிப்பாக அது சித்திரவதை செய்வதற்கு சமம். மிருகங்களை சித்திரவதை செய்யக்கூடாது. மிருகங்களை சித்திரவதை செய்வது கண்டிப்பாக அது மார்க்கம் அனுமதிக்காது. சித்திரவதை செய்பவர்களை, மிருகத்தை கட்டி போட்டு அல்லது அதை என்ன செய்து கூண்டுக்குள் அடைத்து வைத்து அதை சித்திரவதை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், அல்லாஹ் சாபமிடுகிறான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பு தாய்மார்களே, நாம் மிருகங்களை ஆடு வளர்த்தாலும் சரி, மாடு வளர்த்தாலும் சரி, நம்ம பார்த்துருப்போம் அறந்தாங்கி பூரா எங்கே பார்த்தாலும் மாடு. மாட்டினுடைய ஓனர்கள் கண்டிப்பாக மாட்டிக்கிறணும். ஏன்னு சொன்னால் அதை நம்ம அப்படியே அவுத்து விட்டுறாங்க. அந்த மாட்டுக்கு தகுந்த இறை போடுறதில்லை. அந்த மாடு தீனி கிடைக்காம, வைக்க புல் கிடைக்காம, புல்லு கிடைக்காம என்னத்தை சாப்பிடுதுமா, பேப்பர்களை சாப்பிடுகிறது. தன்னுடைய உடம்புக்கு ஒத்துக்கிறாத பொருட்களை சாப்பிடுகிறது. இப்படிப்பட்ட அந்த பொருட்களை சாப்பிட்டு அது நோவினைப்படுகிறது. நிறைய மாடுகள் பட்டினியாக கிடக்குகிறது. கண்டிப்பாக அதுக்கெல்லாம் அந்த மாட்டுக்கு சொந்தக்காரவங்க பதில் சொல்லி ஆக வேண்டும். அன்பு தாய்மார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு மாடு வளர்த்தாலும் சரி, ஆடு வளர்த்தாலும் சரி, பூனை வளர்த்தாலும் சரி, மீன் வளர்த்தாலும் சரி, புறா வளர்த்தாலும் சரி, எந்த உயிரினத்தை நீங்கள் வளர்த்தாலும் அவைகளை பராமரிக்கணும். அவைகளுக்கு தேவையான உணவை கொடுக்கணும். தேவையான உணவை கொடுத்து அவைகளை பராமரித்து வாழும்போது தான் கண்டிப்பாக நாம் அல்லாஹ்வுடைய கேள்வியிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். அன்பு தாய்மார்களே, அந்த காலத்தில் ஒரு மனிதர் கழுதை ஒன்று வளர்த்து கொண்டிருந்தார். அந்த காலத்தில் கழுதை வளர்ப்பது பழக்கமாக இருந்துச்சு. எதுக்காக கழுதை வளர்ப்பாங்க? கழுதை கறி சாப்பிடக்கூடாது, ஆனால் கழுதை வளர்க்கலாம். குதிரை கறி சாப்பிடக்கூடாது, ஆனால் குதிரை வளர்க்கலாம். அன்பு தாய்மார்களே, இந்த கழுதை ஏமா வளர்க்குறாங்க? பொதி சுமப்பதற்காக, சுமை தூக்குவதற்காக, விவசாயத்துக்கு பயன்படுத்துவதற்காக இந்த கழுதை வளர்ப்பாங்க. அப்போ ஒரு கழுதையை பார்க்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கழுதையினுடைய முகத்தில் இன்சியல் போடப்பட்டிருந்துச்சு, இன்னாருக்கு சொந்தம் என்று சொல்லி பச்சை குத்தப்பட்டிருந்தது. நெருப்பை கம்பியை நெருப்பில் வாட்டி அப்படியே என்ன செய்வாங்க, அந்த மிருகத்தினுடைய தோளில் எழுதுவாங்க, ஒரு இன்சியல் போடுவாங்க. அன்பு தாய்மார்களே, சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லான் அல்லாஹுல்லதி வசமஹு, இந்த கழுதைக்கு பச்சை குத்துன நபரை, இந்த கழுதைக்கு இந்த மாதிரி நோவினப்படுத்தின நபரை அல்லாஹ் சாபமிடுகிறான், சபிக்கிறான் என்பதாக சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக ஏதாவது ஒரு சாட்டையை வச்சு அடிப்பது, அதாவது ஆணியை வச்சு குத்துவது, இந்த மாதிரி நம்ம மிருகங்களை நோவினப்படுத்துவது இருக்கிறதே, கண்டிப்பாக அது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு காரணமாக ஆகிவிடும் என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு நாள் ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பயணத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், அந்த பயணத்துக்கு போயிட்டு வந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருக்கும்போது ஒரு செடிகளுக்குள்ளே ஒரு சஹாபி போய் வரும்போது அந்த செடி மரங்களுக்குள்ளே ஒரு மரத்தினுடைய கிளையில் ஒரு சிட்டுக்குருவி 2 குஞ்சுகளை பொறித்திருந்தது. சின்னஞ்சிறு சிட்டுக்குருவி. அந்த சிட்டுக்குருவி 2 குஞ்சுகளை கூட்டில் பொறித்திருந்தது. அந்த கூட்டில் உள்ள குஞ்சுகளை அப்படி கையில் எடுத்துட்டு, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அப்படி கையில் எடுத்து பேசிக்கிட்டே என்ன செஞ்சுட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த தாய்க்குருவி, அந்த குருவிக்கு பாருங்களேன், அந்த தாய்க்குருவி கரெக்டாக அந்த குஞ்சு இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிடுச்சு. அந்த குஞ்சு கத்துற சப்தம் அந்த தாய்க்குருவியுடைய காதில் விழுந்துருச்சு. அப்போ அந்த தாய்க்குருவி என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்துல வந்து மேலே அப்படியே பறந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே கத்திக்கிட்டே பறக்குது. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிட்டுக்குருவி இப்படி கத்திக்கிட்டே பறக்குது, யாராவது இதனுடைய குஞ்சுகளை பிடிச்சி வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த சஹாபி எந்திரிச்சு சொன்னாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், நான் தான் பிடிச்சி வந்தேன். கூடு இருந்துச்சு, நான் என் தேவைக்காக அங்கிட்டு போனேன், அவுட் சைடுக்காக அங்கிட்டு போனேன். அது கூட்டில் ஒரு சின்னஞ்சிறு சிட்டுக்குருவிகள் 2 குஞ்சுகள் இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சா, நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க அந்த சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ருத்து வலதஹா இலா வாலிதிஹா, ருத்து வலதஹா, அந்த குருவி குஞ்சை அதனுடைய தாயிடத்தில் திரும்ப ஒப்படைத்து விடுங்கள். எந்த கூட்டில் எடுத்தீங்களோ அந்த கூட்டில் போயிட்டு விட்டுடுங்க. ஏன்னு சொன்னால் அது அல்லாஹிடத்தில் முறையிடுகிறது, அல்லாஹிடத்தில் முறையிடுகிறது. அல்லாஹ் என் குஞ்சுகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அல்லாஹ் என் குஞ்சுகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க என்பதாக அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மன் ஃபஜ்ஜா ஹாதிஹி, இந்த சிட்டுக்குருவியை திடுக்கம் செய்தது யார்? இந்த திடுக்கத்தினால் அல்லாஹ்கிட்ட முறையிட்டால் என்ன பண்ண முடியும்? எனவே என்ன செஞ்சிருங்க, போயிட்டு கூண்டில் விட்டுட்டு வந்துடுங்க. இதுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது வரும், அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டியது வரும் என்பதாக சொன்னாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சின்னஞ்சிறு குருவி அந்த குஞ்சை பிடிச்சி நம்ம எப்படி தீனி கொடுக்க முடியும்? அந்த குஞ்சுக்கு தேவையான தீனி எப்படி கொடுக்கணுங்கிறது நமக்கு என்ன தெரியும்? அன்பு தாய்மார்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தாயை விட்டும் தாய்க்குருவியை விட்டும் குஞ்சு குருவியை பிரிக்காதீங்க என்று கற்றுக் கொடுக்குறாங்க அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, இது மாதிரி நிறைய சம்பவங்கள் ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக உயிரினங்களை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் நிறைய சம்பவங்களை நமக்கெல்லாம் பாடமாக எழுதி காட்டுகிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்துட்டா ஒரு பூனை ஒன்று ஓடியாருமா, ஒரு பூனை ஒன்று ஓடியாந்து அப்படி வாதாட்டிக்கிட்டே நிற்குமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, அந்த பூனையோட விளையாடுறது மாதிரி ஒளி செய்கிறதுக்கு எடுத்த தண்ணியை அப்படி தாழ்த்தி காமிப்பாங்க, இப்படி காமிப்பாங்க. பூனையோட கொஞ்சம் நேரம் அப்படி என்ன செய்வாங்க, விளையாடுவாங்க. விளையாண்டு என்ன செய்வாங்க, தண்ணியை காட்டுவாங்க, தண்ணி பாத்திரத்தை காட்டுவாங்க. என்ன பாத்திரமா, ஒளி செய்வதற்காக தண்ணீர் எடுத்த பாத்திரத்தை காட்டுவாங்க. அதுக்குள்ளே வாய் விட்டு அந்த தண்ணியை குடிக்கும். குடிச்சிட்டு போனதுக்கு பின்னாடி அந்த மிச்ச தண்ணீரில் ஒளி செய்வாங்க. அப்படின்னா என்னமா அர்த்தம், பூனை வளர்க்கலாம், அது சுத்தமான ஒரு பிராணி, சுத்தமாக வச்சுக்கிறோம். என்ன சாப்பிட்டாலும் வாயை உடனே கிளீன் பண்ணிடும். நிச்சயமாக பூனை என்பது அசுத்தம் பண்ணார், அசுத்தம் பண்ணுவதற்கு தனியொரு இடத்தை தேடி வெளியில் போயிடும். இப்போ உள்ள பூனை எப்படின்னு தெரியல, ஆனால் முன்னாடி உள்ள பூனைகள் எல்லாம் கண்டிப்பாக அது மாதிரியான ஒரு பழக்கத்தில் இருந்துச்சு. கண்டிப்பாக பூனை வளர்க்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அவைகளுக்கு வேண்டிய உணவுகளை நாம் சாப்பிடும்போது வந்து நிற்கிதா, நம்ம உணவை பார்த்து கத்துதா, அதுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அந்த உணவை கொடுத்து என்ன செய்யணும், அது பசியை போக்க வேண்டும். நாம் சாப்பிட்றதெல்லாம் கொடுக்கணும்னு இல்லை, அதுக்கு என்ன பிடிக்குமோ, அது என்ன சாப்பிடுமோ அந்த அது விரும்பக்கூடிய உணவை பிடிச்சா தான் சாப்பிடும், இல்லாட்டி சாப்பிட. இப்படி அது விரும்பக்கூடிய உணவை கொடுத்து என்ன செய்யணும், அதை நாம் பராமரிக்க வேண்டும். அப்படி பராமரிக்கக்கூடிய சக்தி நம்மள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக வளர்க்கலாம். கிளி வளர்க்குறோம், கிளி வளர்ப்பது நம்ம நாட்டினுடைய குற்றம் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மாட்டிக்கிடுவோம். கிளி வளர்த்தால் அரசாங்கம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பயம் இருந்தால் வளர்க்க வேண்டியதில்லை. அப்படி ஒருவேளை வளர்த்தால் அந்த வளர்க்கும் போது அந்த கிளிக்குரிய அந்த உணவை நாம் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக அந்த பறவை என்ன சாப்பிடும், என்ன சாப்பிடும்ங்கிறத தெரிஞ்சு என்ன செய்யணும், அந்த உணவை கொடுத்து அந்த பறவையை நாம் வளர்க்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, இப்படி பறவை இனங்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, வளர்க்கும் பிராணிகள், வீட்டில் வளர்க்கும் பிராணிகள் எதுவானாலும் வளர்க்கலாம் தாராளமாக. ஆனால் அவைகளை பராமரிக்க வேண்டும். உம்மு மஹ்பத் ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு ஒரு சஹாபி பெண்மணி இருந்தாங்க. பேர் என்னம்மா? உம்மு மஹ்பத் ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு ஒரு சஹாபி பெண்மணி இருந்தாங்க. அந்த சஹாபி பெண்மணி தன் வீட்டு வாசலில் ஒரு மரம் ஒன்று நட்டு கொண்டு இருந்தாங்க. ஏற்கனவே மரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது. இன்னொரு மரத்தை நட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியாக போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி பெண்ணை பார்த்து கேட்டாங்க, யா உம்மு மஹ்பத் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களே இந்த மரத்தை உன் வீட்டில் இருக்கிற அந்த மரத்தை எல்லாம் நட்டு வச்சது யாரு அப்படின்னு கேட்டாங்க. முஸ்லிமும் நம்ம காஃபிரும், முஸ்லீமா காஃபிரா, அதாவது இந்த வீட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மரம் இருந்துச்சா, இல்லை நீங்கள் வந்ததுக்கு பின்னாடி இந்த மரத்தை நீங்கள் நட்டீங்களா அப்படின்னு கேட்டபோது அந்த சஹாபி பெண்மணி சொன்னாங்க, முஸ்லீம்கள் தான், நாங்கள் தான் நட்டு என்ன செஞ்சோம், இந்த மரத்தை வளர்த்தோம் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னாங்க. அன்பு தாய்மார்களே, உங்களுடைய வீடுகளில் நிறைய மரங்கள் வச்சுருப்பீங்க, கொய்யா மரங்கள் வச்சுருப்பீங்க, அதே மாதிரி எலுமிச்சை மரங்கள் வச்சுருப்பீங்க, பழம் பழுக்கக்கூடிய மரங்கள் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்படி மரங்கள் நட்டு வைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பரக்கத்து தான். அவைகள் தஸ்பீஹ் செய்யும். நாம் தஸ்பீஹ் செய்ய மறக்கிறோமோ இல்லையோ, அந்த கால்நடைகளும் அந்த மரங்களும் தாவர இனங்களும் கண்டிப்பாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கும். வீட்டில் இடம் இருந்தால் மரங்கள் நடலாம், செடிகள் நடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் செடியை நிறைய நடுங்க, செடி நடுங்க, விவசாயம் பண்ணுங்க, அதாவது பழம்பழுக்கக்கூடிய மரங்களை நீங்கள் நட்டு வைங்க, வளருங்க. நிச்சயமாக மரம் வளர்ப்பதில் தப்பே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் மரம் நடுறீங்கம்மா, நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மரம்
மரம் நீங்கள் நட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மரத்திலிருந்து எத்தனை பறவைகள் இந்த மரத்தில் பழுக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுகிறதோ கண்டிப்பாக உங்களுக்கு சதக்காவுடைய நன்மையை பெற்றுத்தரும். அந்த வழியில் போகக்கூடியவங்க வரக்கூடியவங்க அந்த பழத்தை பிடுங்கி சாப்பிட்டுட்டாங்கன்னு சொன்னால் கோவப்படாதீங்க, அவங்கள சபிக்காதீங்க. ஏன்னு சொன்னால் அந்த மக்கள் சாப்பிட்டக்கூடிய அந்த சாப்பிட்டதுக்கு பகரமாக அல்லாஹ் சதக்காவுடைய நன்மை தருகிறான், சதக்காவுடைய நன்மை தருகிறான். உங்கள் வீட்டில் ஒரு தென்னை மரம் இருந்துச்சு, மறுநாள் பார்க்கும்போது ஒரு தேங்காயை காணா, யாரையும் திட்டாதீங்க. யாரோ தேவையுடையவர் எடுத்துகிட்டு போயிருக்கிறார், எடுத்தவர் மேலே தப்பு, ஆனால் திட்டக்கூடாது. அவர் எடுத்ததுக்கு பகரமாக அல்லாஹ் சதக்காவுடைய நன்மையை தருவான், நமக்கு சதக்காவுடைய நன்மை தருவான். கொய்யா மரம் வச்சுருக்கிறோம், கொய்யா பழத்தை காணா, நேற்று எண்ணு வச்சுருந்தோம், 10 பழம் இருந்துச்சு, இன்றைக்கி எத்தனை பழமாக இருக்குது? அந்த 5 பழம் 6 பழம் தான் இருக்குது. 4 பழத்தை காணா, என்ன செய்யக்கூடாதுமா? எவனும் தெரியல, அதாவது யாரோ தெரியல, இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னு அவங்கள சபிக்கக்கூடாது, சாபம் விடக்கூடாது. ஏமா எத்தனை பழங்கள் காணலையோ அத்தனை பழத்துக்கு பகரமாகும் அல்லாஹ் சதக்காவுடைய நன்மை தருகிறான், சதக்காவுடைய நன்மை தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இதா கரசல் முஸ்லிமு கர்சன், ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை நட்டு வச்சு ஃபயத்தி மின்ஹுல், அதாவது அந்த மரத்திலிருந்து பறவை, அதாவது பழங்கள் பழுத்து ஃபயத்தி மின்ஹு இன்சானுன், அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு மனிதன் வருகிறான் அல்லது ஒரு பறவை வருகிறது, அந்த பழத்தை சாப்பிடுகிறது அப்படின்னு சொன்னால் இல்லா கானத்துலகு சதக்கத்தன், நிச்சயமாக பறவை சாப்பிட்ட பழத்துக்கு பகரமாக அல்லாஹ் சதக்காவுடைய நன்மையை தருகிறான். அந்த மனிதன் பிடுங்கி சாப்பிட்டு போனதுக்கு பகரமாக அல்லாஹ் சதக்காவுடைய நன்மை தருகிறான். யாரோ தெரியாத மனிதன் பிடுங்கி சாப்பிட்டுட்டான். அன்பு தாய்மார்களே, நாம் ஒரு வீட்டில் உள்ள பழத்தை பிடுங்கிறதாக இருந்தால், ஒரு வீட்டில் உள்ள பழத்தை எடுக்கிறதாக இருந்தால் என்ன செய்யணுமா? கேட்டு நம்ம எடுக்கணும், கேட்டு வாங்கிக்கிறணும். பெரியம்மா வீடாக இருந்தாலும் கூட, ஏமா எப்படியாவது திட்டாங்கன்னா அந்த திட்டுதல் நம்ம மேலே பழிச்சிடும். இப்போ நம்ம பக்கத்து வீடாக இருக்கிறாங்க, பெரியம்மா வீடாக இருக்கிறாங்க, ஏன் அக்கா வீடாகவே இருக்குன்னு வைங்களேன், அக்காட்ட சொல்லணும், அக்கா இந்த அதாவது எலுமிச்சம்பழம் பழத்திற்குக்கா, இந்த 2 எலுமிச்சம்பழத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன் சொல்லணும். நிச்சயமாக அப்படி சொல்லும்போது தான் கண்டிப்பாக அவங்களும் அனுமதியோடு எடுத்த நன்மை நமக்கும் கிடைக்கும், கொடுத்த நன்மை அவங்களுக்கும் கிடைக்கும். எனவே அன்பு தாய்மார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மரங்கள் நடுங்க. நீங்கள் நட்ட மரங்களிலிருந்து மனிதனோ பறவையோ ஏதாவது ஒரு உயிரினமோ அந்த பழத்தை சாப்பிட்டு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு சதக்காவுடைய நன்மை தரும், நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, வீட்டில் உள்ள தாவரங்களையும் பராமரிக்க வேண்டும், வீட்டில் உள்ள உயிரினங்களையும் பராமரிக்க வேண்டும். வீட்டில் உள்ள தாவரங்களையும் பராமரிக்கணும், வீட்டில் உள்ள உயிரினங்களையும் பராமரிக்கணும். செடி உடையில் நட்டு வச்சுட்டு எனக்கு என்னான்னு விட்டுறக்கூடாது, தண்ணி பாய்ச்சாமல் விட்டுறக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் விட்டுறக்கூடாது. அந்த செடிக்கு என்ன தண்ணி எவ்வளவு தேவை, அந்த செடிக்கு என்ன உரம் தேவை, இவைகளெல்லாம் நம்ம பராமரித்து அந்த செடியை வளர்க்கும் போது, அந்த செடியின் மூலமாக மக்கள் பயன்பெறும்போது நமக்கு சதக்காவுடைய நன்மை கிடைக்கிறது, சதக்காவுடைய நன்மை கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, கபூரில் என்ன செய்யுங்க, ஒரு பச்சை செடிகளை உருவாக்குங்க. நம்மளாம் பார்த்துருப்போம், கபூர்ஸ்தானில் நம்மளை அடக்கின உடனே நம்மளை தலைமாட்டில் குச்சி ஒன்று ஊண்டுவாங்க, பச்சை குச்சி ஒன்று ஊண்டுவாங்க. சில கபறுகள் அது முளைச்சிடும், நம்ம பச்சை பசேர்ந்து தழைச்சு வந்துடும். ஏன்னு சொன்னால் அந்த பச்சை இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யும். அந்த தஸ்பீஹினால் என்ன செய்வாங்கம்மா, வேதனை குறைக்கப்படுவாங்க கபரில் உள்ளவங்க. எனவே மரங்கள் என்பது தஸ்பீஹ் செய்கின்றன, ஒவ்வொரு உயிரினங்களும் தஸ்பீஹ் செய்கிறது, பறவைகள் தஸ்பீஹ் செய்கின்றன, மீன்கள் தஸ்பீஹ் செய்கின்றன. அப்போ வீட்டில் இருக்கும்போது அவைகளெல்லாம் நமக்கு ஒரு நன்மையாகத்தான் இருக்கும். ஆனால் அவைகளை பராமரிக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்களின் மூலமாக நாம் எல்லாம் தெரிந்து கொள்கிறோம். அன்பு தாய்மார்களே, ஒரு மனிதன் அதாவது தாகத்தோடு ஒரு காட்டு வழியாக போய் கொண்டிருந்தான். அப்படி போய்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் என்ன செய்கிறான், தன்னுடைய தாகத்தை தணிப்பதற்காக ஒரு கிணத்தை நோக்கி போகிறான். அந்த கிணத்துக்குள்ளே இறங்குறான், இறங்கி தண்ணி வெட்டி குடிச்சிட்டு மேலே வர்றான். மேலே வந்ததுக்கு பின்னாடி பார்க்குறான், ஒரு நாய் ஒன்று நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு என்ன செய்கிறது, கிணத்தை சுற்றி வருகிறது. நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே தாகத்தினால் அது சாக போகிற நிலைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு அந்த கிணத்தையே சுற்றி வருது. கிணத்தை எட்டி பார்க்குது, உள்ளுக்குள்ளே தண்ணி கிடக்கு. அவன் என்ன செய்தான், அந்த தாகித்த நாய்க்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ளே இறங்குறான். திரும்ப கிணத்துக்குள்ளே இறங்குறான். இறங்கி என்ன செஞ்சான், தண்ணி மெத்திட்டு வந்து அந்த நாய்க்கு தாகம் தீர தண்ணி கொடுக்குறான். அவன் ஒரு நாள் மௌத்தாயிட்டான். மௌத்தானதுக்கு பின்னாடி அல்லாஹ் அவனை சொர்க்கத்தில் போக வைக்கிறான். சொர்க்கத்தில் போக வச்சதும் இல்லாமல் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு, ஃபஷக்கரல்லாஹு லஹு,
நான் படைத்த ஒரு நாய்க்கு, நாய் வளர்க்கக்கூடாது, ஆனால் தெருவில் இருக்குது, அந்த பக்கம் போகுதுங்கிட்டு இருக்குது, நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது, தெருக்களில் போகக்கூடிய நாய்கள். இந்த நாய்கள் தாகித்து இருக்குது, பசித்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் பசித்ததுக்கு உணவு போடலாம், தாகத்தை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம், தண்ணி கொடுக்கலாம், வீட்டுக்குள்ளே வச்சு கொடுக்கக்கூடாது, வெளியில் வச்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தாகித்த ஒரு நாயினுடைய தாகத்தை தீர்த்ததற்காக வேண்டி அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான். அந்த தாகித்த நாயினுடைய தாகத்தை போக்கியதற்காக அல்லாஹ் அவன் பாவத்தை பூரா மன்னிச்சிட்டான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வ இன்னலனா ஃபில் பஹாயிமில் அஜ்ரா, ஒரு உயிரினங்களை வளர்ப்பதற்கும் எங்களுக்கு கூலி இருக்குதா? உயிரினங்களை இந்த மாதிரி நாங்கள் வளர்க்கலாமா? நாய் வளர்க்கக்கூடாது சொல்லிட்டு மற்ற உயிரினங்களை நீங்கள் பராமரிப்பதிலையும் ஃபி குல்லி தாத்தி கபிதின் ரொத்தபத்தின் அஜுருன், ஒவ்வொரு ஈரல் துடிப்புள்ள, இதய துடிப்புள்ள, உயிர் துடிப்புள்ள ஒவ்வொரு மிருகத்தையும் நீங்கள் பராமரிப்பதற்கு உங்களுக்கு அஜுர் உண்டு, ஒரு கூலி உண்டு என்பதாக, ஒரு நன்மை உண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினான். எந்த உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினத்தின் மேல் என்ன செய்வதுமா நம்ம அதாவது பரிவு கொள்வது, இரக்கம் காட்டுவது, அவைகளை பராமரிப்பது கண்டிப்பாக அது நமக்கு நன்மையை பெற்றுத்தரும். அன்பு தாய்மார்களே, அதீ இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி இருந்தாங்க. பேர் என்னமா? அதீ இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ரொட்டியை பிச்சு எறும்புக்கு போடுவாங்க. அப்போ கூட இருந்த நண்பர்கள் கேட்டாங்க, ஏன் இப்படி ரொட்டியை வேஸ்ட் பண்ணுறீங்க, எறும்புக்கு பிச்சு போடுறீங்க, மனுஷன் சாப்பிட்றதுக்கு ரொட்டி இல்லாமல் இருக்குது, இப்போ எறும்புக்கு போய் பிச்சு போடுறீங்க அப்படின்னு நண்பர்கள் கேட்ட நேரத்தில் அதீ இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல் அன்ஆமு நிச்சயமாக ஜஹராத்துல்லனா, கால்நடைகள் எல்லாம், உயிரினங்கள் எல்லாம், சில உயிரினங்கள் நமது அதாவது நம்மை அண்மித்து வாழக்கூடியவைகள், நிச்சயமாக நம்மளோடு நம்மளாக நம்ம வீட்டில் வாழக்கூடிய, நம்மளோடு நம்மளாக நம்ம வீட்டில் நாம் வளர்க்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய உரிமையை பெறுகிறது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன கடமையை நாம் செய்யணுமோ அந்த கடமையை இந்த மிருகங்களுக்கு நாம் செய்ய வேண்டும். உணவு கொடுப்பது நம் மீது கடமை, அதை சுத்தமாக வைத்துக் கொள்வது நம் மீது கடமை என்ற விவரங்களை அதீ இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நமக்கெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் உயிரினங்களை வளர்ப்பது தப்பல்ல, ஆனால் அவைகளை பராமரிப்பது நம்ம மீது அவசியம். அன்பு தாய்மார்களே, ஒரு மனிதன் அதாவது ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் அந்த விபச்சாரியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல தடவை உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண், இப்படிப்பட்ட ஒரு பெண் விபச்சாரியாக இருக்கிறார், நரகத்துக்கு போக வேண்டியவள், தொழுகை இல்லை அவள்கிட்ட. எப்போ விபச்சாரியாக இருக்கிறாளோ கண்டிப்பாக அவள்கிட்ட தொழுகை இருக்காது, குர்ஆன் இல்லை, திக்ர் இல்லை, எந்த நல்ல செயல்பாடும் இருக்காது, ஆனால் முஸ்லிம். இப்படி நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு பெண், நரகத்துக்கு போக வேண்டிய பொன். இந்த பொண்ணு ஒரு நாள் காட்டு வழியாக போய்கொண்டிருக்கும்போது தாகம் ஏற்பட்டுருச்சு. அப்போ உள்ள ஒரு கிணத்தை பார்த்துட்டா, கிணத்துக்குள்ளே தண்ணி இருக்குது. தன் தாவணியை அவுத்து தன்னுடைய மோசா, காலில் போடக்கூடிய ஷூ, அந்த ஷூ அதாவது நீங்கள் போடக்கூடிய ஷூ இருக்குது, தண்ணி ஊற்றுன என்ன செய்யுமா? நீங்கள் போடுற ஷூவில் தண்ணி ஊற்றுன என்ன ஆகுமா? தண்ணி பூரா கீழே வந்துடும். மோசான்னு சொல்லுவாங்க, காலுரைன்னு சொல்லுவாங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அதுவும் ஷூ தான், செப்பல் மாதிரி இருக்கும். தண்ணி ஃபுல்லாக உள்ளே ஊற்றணுன்னா ஒரு தண்ணி வெளியில் வராது. இப்படிப்பட்ட ஒரு ஷூ ஒன்று அந்த பெண் அணிஞ்சிருந்தாங்க. அந்த மோசா என்ற காலுரையை கலட்டி தன்னுடைய தாவணியில் கட்டி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணியை மெத்தி குடிச்சிட்டாங்க. இப்போ குடித்ததுக்கு பின்னாடி பார்க்குறாங்க, ஒரு நாய் தாகித்த நிலையில் எப்படி அந்த மனுஷனுக்கு நடந்துச்சோ, அந்த ஆணுக்கு நடந்துச்சோ, அதே மாதிரி விஷயமா ஒரு நாய் தாகித்த நிலையில் அந்த கிணத்தை சுற்றி வருது. இந்த பெண் அந்த நாய் மேலே இறக்கப்பட்டு என்ன செஞ்சாங்கம்மா, அந்த ஷூவை திரும்ப உள்ளுக்குள்ளே விட்டு, தன் தாவணியை கட்டி உள்ளுக்குள்ளே விட்டு ஷூவில் தண்ணியை மெத்தி அந்த நாய்க்கு என்ன செஞ்சாங்க, அந்த தாகத்தை தீரும் அளவுக்கு தண்ணி போட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். நாயின் மீது இறக்கப்பட்டதற்காக வேண்டி நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாய் வளருங்கன்னு அர்த்தம் இல்லை, உயிரினங்கள் மீது, மற்ற மிருகங்களின் மீது இறக்கப்பட வேண்டும், அவைகளை பராமரிக்க வேண்டும், அவைகளை துன்புறுத்தக்கூடாது, அவைகளை பட்டினி போடக்கூடாது. அவைகளை பராமரிப்பது கண்டிப்பாக நமக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு காரணமாக அமையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மற்ற உயிரினங்களை பராமரித்ததுக்காக வேண்டி, அந்த தாகத்தை தீர்த்ததுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தார். அதே மாதிரி ஒரு பெண்
எல்லா நேரமும் தொழுவாள், எல்லா நேரமும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருப்பாள். சொர்க்கம் போக வேண்டிய ஒரு பெண், எங்கே போக வேண்டிய பெண்மா? சொர்க்கம் போக வேண்டிய பெண். அந்த பெண் நரகம் போனாள். காரணம் கேட்டாங்க, ஏன் யார் சொல்லலாம்? காரணம் கேட்ட நேரத்தில் சொர்க்கம் போக வேண்டிய பெண்ணு ஏன் நரகத்துக்கு போனாங்க அப்படின்னு கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பூனை ஒன்று வளர்த்தால் அந்த பூனையை கட்டி போட்டு இருந்தாள். அந்த பூனை என்ன செஞ்சிருந்தாமா? கட்டி போட்டு இருந்தாள். அவுத்து விட்டு இருந்தாலாவது ஏதாவது உயிரினங்களை பிடிச்சு சாப்பிட்டு தன் பசியை போய்க்கிக் கொள்ளும். வெளியில் வந்து ஏதாவது ஒரு உயிரினத்தை சாப்பிட்டு தன் பசியை போய்க்கிக் கொள்ளும். அல்லாஹ் கொடுக்குற ரிஸ்கை தேடி சாப்பிட்டு தன்னை பாதுகாத்து கொள்ளும். ஆனால் அந்த பெண் கட்டி போட்டு பூனையை பசியாக கொடுமைப்படுத்தி அந்த பூனை செத்து விட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பூனையை பராமரிக்காததின் காரணமாக, அதுக்கு வேண்டிய உணவை கொடுக்காததின் காரணமாக, அதை கட்டி போட்டு நோவினைப்படுத்தியதின் காரணமாக கண்டிப்பாக அல்லாஹ் அந்த சொர்க்கம் போக வேண்டிய பொண்ணுக்கு நரகத்தை கொடுத்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, உயிரினங்களை வளர்ப்பது தப்பல்ல. கண்டிப்பாக அந்த உயிரினங்களை பராமரிப்பது நம்ம மீது அவசியம். அவைகளுக்கு வேண்டிய ரிஸ்கை கொடுக்க வேண்டும், உணவை கொடுக்க வேண்டும், அவைகளை வளர்க்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், கூண்டை சுத்தப்படுத்த வேண்டும், அதுக்குரிய தண்ணீரை நம்ம ஏற்பாடு செய்ய வேண்டும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அவைகளை பராமரிப்பது நம்ம மீது கடமை. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தாங்க. போகும்போது சஹாபாக்களோட போகிறாங்க. போகும்போது ஒரு இடத்துல ஒரு நெருப்பு புத்துல தீ எரிக்கப்பட்டிருந்துச்சு. சொன்னாங்க, கரியத்து நமுலின், இது எறும்பு வசித்த புத்தல்லவா, எறும்பு கூட்டமாக வசித்த கிராமம் அல்லவா, அந்த புத்துக்கு கிராமம்னு சொன்னாங்க. எறும்புக்கள் வசிக்கக்கூடிய இடம் அல்லவா இது. மன் ஹர்ரக ஹாதிஹி, இந்த இடத்துல நெருப்பை பற்ற வச்சது யார்? அன்பு தாய்மார்களே, எறும்பு இருக்கு, எறும்பு என்ன செய்யணுமா? அதை விரட்டணும், சாபிஸ் போடுறோம், அல்லது எறும்பு சாகிறது மாதிரி என்ன செய்யணுமா? ஏதாவது ஒன்று மருந்து போடுறோம். இது கூடும். அதாவது நெருப்பல்லாமல் மற்ற மருந்துகளை போட்டு எறும்பை விரட்டலாம், எறும்பு சாகடிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் கடிக்குது, பிள்ளைகளுக்கு நோவினைப்படுத்தும், பலவிதமான இடைஞ்சல்களை ஏற்படுத்தும். அதை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு வழி இல்லை. நெருப்பால் என்ன செய்யாதீங்க? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா எம்பகி அய்யுஅதிப பின்னார், எந்த உயிரினத்தையும் நெருப்பில் நோவினப்படுத்தாதீங்க, நெருப்பை போட்டு எரிச்சு கொள்ளாதீங்க. சாதாரண எறும்பை பார்த்து சொன்னாங்க, எறும்பை என்ன செய்யாதீங்க? நெருப்பால் நோவினப்படுத்தாதீங்க. நெருப்பால் வேதனை செய்து கொள்ளக்கூடிய உரிமை இல்லா ரப்பன்னார், அல்லாஹுடைய அந்த அதாவது நரகத்தின் உரிமையாளனாகிய, நெருப்பின் உரிமையாளனாகிய அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம். எனவே எந்த உயிரினத்தையும் நெருப்பால் எரித்து விரட்டணும், நெருப்பால் எரித்து அகற்றணும் அப்படின்னு நினைக்க வேணாம். மற்ற முறையை கையாளுங்க. அது கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி அந்த கூண்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் வெளியில் போய் போடுறோம், அதெல்லாம் கூடும். ஆனால் நெருப்பு கொண்டு என்ன செய்யாதீங்க? நோயினப்படுத்தாதீங்க. எவ்வளோ பெரிய கருணை உள்ளம் படைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க. நிச்சயமாக சாதாரண ஒரு எறும்பு, அந்த எறும்பை எரிச்சதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னாங்க, நெருப்பை கொண்டு எரிக்காதீங்க என்பதாக சொன்னாங்க. ஒரு சிறுவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகனாருடைய அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னால், கோழி வளர்ப்பாங்க சஹாபாக்கள். கோழி வளர்க்கக்கூடாது, தாராளமாக வளர்க்கலாம். கோழிக்கறி சாப்பிட்றோம் கொள்கிறோம், அந்த கோழியை வளர்க்கலாம். முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு. எங்களுடைய வீட்டில் எங்கள் பூட்டிமான் இருந்தாங்க, அம்மாவுடைய அம்மா பூட்டிமான் அவங்க இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு சாக்கு நிறைய அதாவது தவிடு வாங்கி வச்சுக்கிடுவாங்க. தவிடு எதுக்குமா? அதை டெய்லி குழப்பி அவங்களுக்கு வேலையாக தான். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு தட்டு நிறைய குழப்பி வச்சுருவாங்க. 10 கோழி 15 கோழின்னு வளர்ப்பாங்க. அந்த கோழி விற்கிறதுக்கு அல்ல, வாரத்தில் ஒரு நாள் அல்லது 3 நாளைக்கு ஒரு நாள் அதை அறுத்து 3 கோழி 4 கோழின்னு அறுத்து பேரம்பேத்திகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பாங்க. அவங்க ஒரே சமையல். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், கோழி வளர்க்கலாம்னு சொன்னால் வளர்க்கலாம், தாராளமாக வளர்க்கலாம். இப்போ என்ன செய்கிறாங்க? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சிறுவனை பார்க்குறாங்க. வீட்டில் வளரக்கூடிய ஒரு கோழி, அந்த கோழியை பிடிச்சி அறுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கோழியை கயிறினால் 3 நாள் உதாரணமாக அவிழ்த்து விட்டு மேயக்கூடிய கோழியாக இருந்தால், நம்ம வீட்டில் வளர்க்குற கோழி, நம்ம அந்த கோழி கறி அறுக்க போகிறோம்னு சொன்னால் நம்ம ஷரீஅத் மார்க்கம் சொல்லும் எத்தனை நாள் அதை கட்டி போடணும். 3 நாள் கட்டி போட்டு வீட்டுக்குள்ளே அரிசி போட்டு அதை வளர்க்கணும். 3 நாள் வளர்க்கணும். ஏமா வெளியில் போகும்போது பல அசுத்தங்களை சாப்பிட்ருக்கோம், புழுக்களை சாப்பிட்ருக்கோம், ஏதாவது அசுத்தங்களை சாப்பிட்ருக்கோம்.
அப்போ உடம்புக்குள்ளே ஏதாவது கிருமிகள் இருக்கும். இந்த கிருமிகளை போக்குவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸின் அடிப்படையில் சில ஷரியத்துடைய சட்டமாக நமக்கு சட்ட வல்லுநர்கள் எழுதி காட்டுவாங்க. அவிழ்த்து விட்டு மேயக்கூடிய கோழியாக இருந்தால் அதை கட்டி போட்டு ஒரு 3 நாளைக்கு கட்டி போட்டு, அந்த 3 நாள் கட்டி போட்டு தீனி போடாமல் இருக்கக்கூடாது. அந்த 3 நாளைக்கு நம்ம தீனி போடணும். அதுக்கு முன்னாடி அதான் பிறக்கிக்கிருச்சு. ஆனால் இப்போ நாம் தீனி போடணும். நேரத்துக்கு நேரம் அரிசி போடணும், நேரத்துக்கு நேரம் தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சு என்ன செய்யணுமா, அந்த 3ஆவது நாள் அறுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. அறுக்கிறதுக்காக வீட்டில் கட்டி வச்சிருக்கிறாங்க ஒரு கோழியை. இந்த கட்டி வைக்கப்பட்ட கோழியை ஒரு சிறுவன் கல்லெடுத்து எரிஞ்சு நோவினைப்படுத்தி கொண்டிருந்தான். காலில் எரிகிறான், மேலே எரிகிறான். இப்படி எரிஞ்சு அந்த கோழி கத்திக்கிட்டே அப்படி கத்திக்கிட்டே என்ன செய்யணுமா, பறக்குது. ஓடுவதற்கு ஓட முடியலை. ஏன், கால் கட்டப்பட்டிருக்கு. இப்படி கட்டப்பட்டிருந்த ஓடவும் முடியலை, எங்கிட்டு வரவும் முடியலை. வந்த கல்லை விட்டு எறிகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது இந்த கோழியை சித்திரவதை செய்து கொண்டிருந்தான் அந்த சிறுவன். அப்போ அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்கம்மா, வேகமாக ஓடுனாங்க. ஓடி சொன்னாங்க, எப்பா இந்த மாதிரி உயிரினங்களை சித்திரவதை பண்ணுவது அல்லாஹுக்கு பிடிக்காது. அல்லாஹ் சித்திரவதை பண்ணக்கூடியவர்களை, உயிரினங்களை கல்லெறிந்து சித்திரவதை பண்ணுவது, அடித்து சித்திரவதை பண்ணுவது, அவைகள் என்ன செய்வதுமா, ரெக்கைகளை ஒடிச்சு சித்திரவதை பண்ணுவது. கிளியை பாருங்களேன், கிளி வளர்க்குறோம், ரெக்கையை ஒடிச்சிடுவோம். ஒடிக்கும் போது அது படுற கஷ்டம், அல்லாஹ் அக்பர். நிச்சயமாக ரெக்கையை ஒடிச்சு நம்ம வளர்க்கக்கூடாது. பறந்து ஓடட்டுமே. நிச்சயமாக வளர்க்குறோம், இருக்கிற வரைக்கும் வளர்த்துக்கிற வேண்டியதான், சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான். ரெக்கை முளைச்சு பறந்து ஓடட்டும். அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி அது ஓடுது. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குன்னு ரெக்கையை ஒடிக்க வேண்டியதில்லை. இப்படி ரெக்கையை ஒடிச்சு இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுவது, அந்த கோழியை கல்லெறிஞ்சு சித்திரவதை பண்ணுவது, இதெல்லாம் கூடாதுப்பா. அல்லாஹ் அதை கோபப்படுறான், சபிக்கிறான். எனவே நீ இந்த மாதிரி செய்யாது. அந்த சிறுவனுக்கு சட்டத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு சிறுவன் அல்ஹம்துலில்லாஹ், சரி இனிமேல் நான் செய்ய மாட்டேன். அவர் விலகி கொண்டார். ஏன் தெரியுமா அன்பு தாய்மார்களே, வீட்டில் அறுப்பதற்காக கட்ட வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோழியை கூட கண்டிப்பாக பராமரிக்க வேண்டும். அறுப்பதற்காகத்தான் கட்டி வச்சிருக்கிறோம், அதையும் பராமரிக்கணும். குர்பானி நேரத்தில் பாருங்களேன், ஆடு வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டி போட்டிருப்போம். அறுக்கிற வரைக்கும் எத்தனை நாள் கட்டி வச்சிருக்கிறோமோ அத்தனை நாள் புல் போடணும், அத்தனை நாள் தண்ணி வைக்கணும், அதை குளிப்பாட்டணும், அசுத்தம் இல்லாமல் அதை பாதுகாத்துக்கணும். அப்போ அந்த ஆடு நம்ம மேலே அன்பு செலுத்தும், நம்மளை பார்க்கும்போது கத்தும், அன்பாக கத்தும், நம்மளோட விளையாடும். நாம் அந்த ஆட்டோட விளையாடுவோம். அன்பால் ஆடும் நாமளும் ஒன்றானதுக்கு பின்னாடி இப்போ அறுக்கிறது கஷ்டம். குர்பானிக்கு ஒரு சட்டம் சொல்லி தருவாங்க. ஒரு குர்பானி கொடுக்க போகிறீங்களா, குர்பானி கொடுக்குற பிராணியை நீங்கள் கொஞ்ச நாள் வளருங்க, உங்கள் வீட்டில் வச்சு வளருங்க. அந்த ஆடு உங்களை பார்த்து பிரியப்படணும், அந்த ஆட்டை நீங்கள் பிரியப்படணும். எத்தனையோ வீடுகளில் பார்த்துருப்போம், குர்பானி கொடுக்குற நேரத்தில் கேன்னு அழுவாங்க. ஏன்னு சொன்னால் செல்லமாக வளர்த்துட்டோம், அழுக தன் கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்டும். அப்படி செல்லமாக வளர்த்து அறுக்கணும். அதுதான் குர்பானி, அதுதான் தியாகம். அன்பு தாய்மார்களே, அப்போ எத்தனை நாள் கட்டி வச்சிருக்கிறோமோ, அதை அறுப்பதற்காக கட்டி வச்சிருந்தாலும் கூட அதை பராமரிக்க வேண்டும். வளர்ப்பதற்காக நம்ம ஒரு கூண்டுக்குள் அடைச்சி வச்சிருந்தாலும் சரி, கட்டு வச்சிருந்தாலும் சரி, அல்லது அறுப்பதற்காக கட்டி வச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை நாம் பராமரிப்பது அவசியம் என்பதை நம்மளாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சொல்வான், வல் அன்ஆம ஹலகஹா லக்கும். நிச்சயமாக அல்லாஹ் அந்த கால்நடைகள் உங்களுக்காகவே படைச்சிருக்கிறான். ஃபீஹா திஃபுன் வ மனாஃபிஉன், அவைகளில் சில பலன்கள் இருக்கிறது, சில உங்களுக்கு வேண்டிய சக்திகள் இருக்கிறது. அந்த கால்நடைகளில் உங்களுக்கு வேண்டிய அதாவது அந்த கால்நடைகள் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மின்ஹா தவுக்குலுன், அதை நீங்கள் சாப்பிடுவதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக சொல்லி கால்நடைகளை பற்றி அல்லாஹ் சொல்வான். இன்னொரு ஆயத்தில் சொல்லுவான், இன்னலக்கும் ஃபில் அன்ஆமில் இப்ரா. நிச்சயமாக கால்நடைகளிலே ஒரு படிப்பினை இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க, என்ன படிப்பினை தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நுஸ்கீக்கும் மிம்மா ஃபி புத்தூனிஹா. நிச்சயமாக அந்த கால்நடைகளுடைய அந்த வயிற்றில் உள்ளவைகளிலிருந்து உங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், புகட்டுகிறோம். மிம்மா ஃபி புத்தூனி மின் பைனி ஃபர்சி வ தமின், சாணத்துக்கும் இரத்தத்துக்கும் இடையிலிருந்து எதுக்கு இடையில இருந்துமா, சாணிக்கும் இரத்தத்துக்கும் இடையிலிருந்து லபனன் ஹாலிசன், பரிசுத்தமான சாயிகன், இனிமையான பரிசுத்தமான பாலை நாங்கள் கொண்டு வருகிறோம். சாயிகன் ஷாரிபின், குடிப்பவர்களுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய பால் உணவு. எவ்வளோ பெரிய மகத்தான உணவு! பால் சாப்பிடுகிறோம், காலையில் டீ போட்டு சாப்பிட்றோம், மாலையில் டீ போட்டு சாப்பிட்றோம், பாலாக குடிக்கிறோம், தயிர் சாப்பிட்றோம். இதெல்லாம் பாலினுடைய அடிப்படை. பால் எதில் கலந்தாலும், எந்த உணவில் கலந்தாலும் அந்த பால் உணவு ஒரு ருசி தான்.
அது சாயிகள் ஷாரிபின், அது சாப்பிடக்கூடியவர்களுக்கு இன்பமாக இருக்கும். பால் சாப்பிடக்கூடிய அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் என்ன சிந்திக்க சொல்கிறான்னு தெரியுமா? இது எங்கேருந்து வருது? இந்த பால் ஒரு கால்நடையிலேருந்து வருது. அப்போ மாடு அந்த மாடு சாதாரணமான ஒரு உயிரினமாக இருந்தாலும் கூட மாட்டை இவ்வளவு அற்புதமாக படைச்சிருக்கிறான். வைக்கப்புல்லை திங்குது, புல்லை திங்குது, புல்லையும் வைக்கப்புல்லையும் திண்டு அது கழிவாக போகக்கூடிய அந்த நேரத்தில் அதை ரெண்டாக பிரிக்கிறான் அல்லாஹ். ஒரு பக்கம் இரத்தமாக பிரிகிறது, இன்னொரு பக்கம் சாணமாக பிரிகிறது. இரத்தத்துக்கும் சாணத்துக்கும் இடையிலிருந்து ஒரு சின்ன நரம்பு வழியாக பால் உருவாகிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சின்ன நரம்பு வழியாக ஒரு பக்கம் சாணி, இன்னொரு பக்கம் இரத்தம். இரத்தம் கலந்தாலும் இரத்த கவுச்சி அடிக்கும், சாணம் கலந்தாலும் சாணியினுடைய வாடை அடிக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சாணியுடைய வாடை இருந்துச்சுன்னு சொன்னால் குடிக்க முடியுமா? இரத்த கவுச்சி இருந்தால் குடிக்க முடியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், ரெண்டுக்கு இடையிலிருந்து தான் பாலை நான் பிரித்தெடுக்குகிறேன். ஒரு தாயினுடைய தாய்ப்பால் ஊறுவதும் அது மாதிரி தான். நிச்சயமாக தாய்ப்பால் வரும்போது இருக்கிறது இரத்தத்தை தான் நல்ல பாலாக மாற்றுகிறான். நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, பால் என்பது அந்த தாய் மாட்டினுடைய அந்த தாயினுடைய இரத்தத்திலிருந்தும் அந்த உணவிலிருந்தும் பிரித்து எடுக்குகிறான் அல்லாஹ். கழிவு ஒரு பக்கம் தானாக பிரிஞ்சிடும், இரத்தம் ஒரு பக்கம் பிரிஞ்சிடும். அப்போ அந்த பால் தனியாக வரும். அந்த பாலில் எந்த சாணியினுடைய வாடையும் கிடையாது, இரத்த கவுச்சியும் கிடையாது. சுத்தமாக உங்களுக்கு தர்றேன். ஹாரிசில் என்ன அர்த்தம்? பியூராக உங்களுக்கு தர்றேன், எந்த கலப்படமும் இல்லாமல் சுத்தமாக உங்களுக்கு தர்றேன். வெள்ளேரென்று சாணி கலந்தால் நிறம் மங்கி போகும். அன்பு தாய்மார்களே, இப்படிப்பட்ட ஒரு பாலை உங்களுக்கு தருகிறேன். இதை பார்த்து நீங்கள் என் சக்தியை நீங்கள் புரிய வேண்டாம். கால்நடைகளை பார்த்து, கால்நடைகளில் அல்லாஹ் நடத்தக்கூடிய அற்புதங்களை பார்த்து அல்லாஹ்வை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கால்நடைகளை நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்பு தாய்மார்களே, எனவே அந்த கால்நடைகளை நாம் வளர்க்கிறோம் என்று சொன்னால், வளர்க்கும் பிராணிகளாக இருந்தால், அந்த வளர்க்கும் பிராணிகளை வீடுகளில் வளர்க்கிறது கூடும். அப்படி வளர்ப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய பலாபலனை, அதனுடைய பராமரிப்பை நாம் பரிபூர்ணமாக நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் எல்லாம் இந்த ஆயத்து ஹதீஸ்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்ஷால்லா முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்குரிய வாய்ப்பினை நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவனாக. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு கரப்பாம்பூச்சி வருது, கரப்பாம்பூச்சி வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, எலி வருது, எலி கரப்பாம்பூச்சி வேறு என்னமா இருக்குது வீட்டில், பள்ளி, இது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் கொல்லலாமா? இதெல்லாம் சாகடிக்கலாமா? ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, உஹுத்துலுல் ஹய்யார், உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு நோயினை தரக்கூடிய பாம்புகள், அந்த பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு அடித்து கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. பாம்புகளை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. வல் கிலாப், வெறிபிடித்த நாய்கள், உங்களை விரட்டக்கூடிய வெறிபிடித்த நாய்கள். இன்றைக்கி எத்தனை நாயின் மூலமாக எத்தனை பிள்ளைகளோட உயிர் போயிருக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, வெறிபிடித்த நாய்கள் தெருக்களில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது கொன்றுங்க. ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அதாவது 2 கொடுக்கூடியது எதுமா? தேல் வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால், தேலில் பல ரகங்கள் உண்டு. கருந்தேல் இருக்குது, செந்தேல் இருக்குது. எந்த தேலாக இருந்தாலும், விஷஜந்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தேள்களை கொண்டுடுங்க. தேள்கள் என்ன செஞ்சிருங்க? கொண்டுடுங்க. அதாவது தஃபியைனுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க, 2 தலை பாம்புன்னு சொல்லுவாங்க. பாம்பு இனங்கள் எதுவாக இருந்தாலும் அது கொன்றுங்க, பாம்பு இனங்களை கொன்றுங்க. நிச்சயமாக அதை வீட்டில் வச்சுக்கிறாதீங்க, வீட்டுக்குள்ளே விடாதீங்க. எங்கே பார்த்தாலும், தொழுதுகிட்டு இருக்கும்போது பார்த்தாலும் கூட பாம்பை பார்க்குறீங்க. இப்போ நமக்கு ஷரியத் அனுமதி கொடுக்கும். எதுக்குமா அனுமதி கொடுக்கும்? தொழுகையை விட்டுட்டு பாம்பை அடிச்சுட்டு அப்புறமா தொழுகணும். ஏம்மா? எதனாலம்மா? பாம்பை பார்த்துட்டோம், கண்ணில் பட்டுருச்சு, தொழுகும்போது இப்போ நம்ம தொழுக முடியுமாம்மா? நிம்மதியாக தொழுக முடியுமா? முடியாது. அப்போ பாம்பை அடிக்கணும். இல்லை நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சுங்கிற பார்க்கணும். அப்போ பார்த்ததுக்கு பின்னாடி தொழுகணும். மனசுடைய ராகத்துக்காக ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பாம்பை அடிங்கன்னு சொன்னாங்க. தொழுகை விட்டுட்டு அடிங்க, அப்புறமா தொழுதுக்க. இப்போ இந்த மாதிரி விஷஜந்துக்களை அடித்து கொள்ள சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏமா? அதனால் மனிதர்களுடைய உயிருக்கு பாதிப்பு, பிள்ளைகளுடைய உயிருக்கு பாதிப்பு. வெறிநாயை கொல்லணும், தேலை கொல்லணும், நண்டு. இப்போ நண்டு சாப்பிட்றோம், நண்டுலேயே விஷ நண்டு ஒன்று இருக்குது. அந்த அதாவது தரையில் வசிக்கக்கூடிய நண்டு, கடல் நண்டு சாப்பிட்றோம். விஷ நண்டுகள் அதாவது தரையில் வசிக்கும், அந்த நண்டுகளில் விஷம் இருக்கும். இப்படிப்பட்ட நண்டுகள் நம்ம என்ன செஞ்சு நம்ம கொன்றணும். கீறி கிழிக்கக்கூடிய பிராணிகள், காக்கா, வெறி பிடிச்ச காக்கா, அதை காக்காவிலேயே இப்போ நல்ல காக்காவும் இருக்குது, வீட்டில் இறதேடி வரும். அந்த காக்காவை நம்ம கொல்ல வேண்டியதில்லை. அதாவது கீறி கிழிக்கக்கூடிய பிராணிகள், நம்ம கோழி குஞ்சை பிடிச்சிட்டு போயிடும். அது மாதிரி என்ன செய்யுமா? ஏதாவது நம்ம உயிருக்கு ஆபத்து, கழுகு, பருந்து, இது மாதிரி மனிதர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய பறவை இனங்கள், இந்த பறவை மனிதர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடியதாக இருந்தால்
அதை நீங்கள் என்ன செய்யுங்க, கொள்ளுங்க, விரட்டி விடுங்க, அது தப்பு கிடையாது அப்படின்னாங்க. யாருமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ வீட்டில் வளரக்கூடிய பள்ளி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மன் கதல வஸ்அத்தன், வீட்டில் வளரக்கூடிய பள்ளியை ஃபி அவ்வளில் அருபத்தின், ஒரே அடியில் யார் சாகடிப்பாங்களோ, பள்ளியை ஒரே அடியில் சாகடிக்கணும். அப்படி சாகடிச்சா வஜபத்து லஹு மிஅத்து ஹசனத்தின், அவருக்கு எத்தனை நன்மைமா? 100 நன்மை அவசியமாயிடுச்சு. பள்ளியை ஒரே அடியில் சாகடிச்சா. பள்ளி வீட்டில் இருக்கக்கூடாது. ஏமா? பாலுக்குள்ளே விழுந்துட்டால் விஷமாக மாறிடும். அந்த பள்ளி நம்ம வாய்க்குள்ளே படுத்த பின்னாடி தான் அது வெளியில் வரும். படுத்த பின்னாடி தான் அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வருவாங்க. வந்து என்ன செய்வாங்கம்மா? வாயில் வடியக்கூடிய எச்சிலை குடிப்பாங்க. வாயில் வடியக்கூடிய எச்சிலை குடிப்பாங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அந்த எச்சிலோட எச்சிலாக தன்னோட எச்சிலை வாய்க்குள்ளே உமிழ்ந்து விட்டு போயிட்டால் விஷமாக மாறிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எனவே வீட்டுக்குள்ளே பள்ளி எங்கே இருந்தாலும் அடிச்சிடணும். ஒரே அடியில் அடித்தால் 100 நன்மை. 2-3 அடியில் அடிச்சோன்னு வைங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி நன்மை குறையும். 100 நன்மை கிடைக்காது. அப்படின்னா என்னமா அர்த்தம்? பள்ளியை அடித்தாலும் கூட அது சித்திரவதை பண்ணாதீங்க. வாழை தனியாக, காலை தனியாக, தலையை தனியாக அப்படி அடிக்காதீங்க. ஒரே போட்டுட்டு செஞ்சுங்க, ஒரு அடியில் அடிச்சிங்கன்னா சித்திரவதை பண்ணாமல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 100 நன்மை. அதை கால் தனியாக, வால் தனியாக நீங்கள் அடிச்சிங்கன்னா அதில் நன்மைகள் குறையும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இது மாதிரி விஷஜந்துக்கள், மனிதனுடைய உயிருக்கு தீங்கி இருக்கக்கூடிய விஷஜந்துக்கள், எலியை நம்ம கொல்ல சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எலி வீட்டில் இருக்கக்கூடாது. ஏமா? எலியின் மூலமாகவும் பல நோய்கள் பரவுகிறது, பலவிதமான கிருமிகள் பரவுகிறது. எலி என்ன செய்யக்கூடாதுமா? கண்டிப்பாக நம்ம அதாவது வீட்டில் வளர விடக்கூடாது. அது எங்கிட்ட இருந்தாலும் வந்துடும். ஆனாலும் கூட எலி வரவிடாமல் நம்ம வீட்டை பாதுகாத்துக் கொள்வது நம்ம மீது கட்டாய கடமையாக இருக்குது. அப்போ விஷப்பூச்சிகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. அவைகளை கொள்வதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிடணும். நெருப்பினால் கொள்ளாமல் வேறு வழிகளில் ஏதாவது ஒரு வகையில் அதை என்ன செஞ்சிடணுமா? நம்ம வீட்டை விட்டு அப்புறப்படுத்திடணும். அப்போ விஷஜந்துக்களை நம்ம வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது. வளர்க்கும் பிராணிகளை நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்யலாமா? வளர்க்கலாம். பூனை வளர்க்கலாம், புறா வளர்க்கலாம், குருவி இனங்கள் வளர்க்கலாம். ஆனால் அவைகளை வளர்க்கும் போது அவைகளுடைய பராமரிப்பை நாம் அவசியமாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்து ஹதீஸ்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அல்லாஹ்வுடைய அடிப்படையில், தீனுடைய அடிப்படையில் நாம் அதாவது அதை அறிந்து எப்படி மிருகங்களை வளர்க்கணும், அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறணும், செடி கொடிகளை எப்படி வளர்க்கணும், அவங்க அந்த செடி கொடிகளை எப்படி பராமரிக்கணும், இதையெல்லாம் நம் தீனுடைய விஷயமாக நாம் அறிந்து அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்று கோழி வளர்ப்பதின் மூலமாக, ஆடு வளர்ப்பதின் மூலமாக, மாடு வளர்ப்பதின் மூலமாக, இதே மாதிரி வளர்க்கும் பிராணிகளை நல்ல முறையில் வளர்ப்பதின் மூலமாக அல்லாஹ்வுடைய பேர் அருளையும் அவன் தரக்கூடிய சதகா என்ற தர்மத்தை நாம் முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் நசீபாக ஆக்கி, உயிரினங்களை நாம் சிந்தனையோடு படிப்பினையோடு பார்த்து அல்லாஹ்வை நாம் அறிந்து, அல்லாஹ்வை நெருங்கி, அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் புரிந்து, அல்லாஹ்வின் பேராற்றலை உணர்ந்து அவனுடைய திருப்தியை முழுமையாக நாம் அடைந்து கொள்ள எல்லாமல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக என மீண்டும் துஆ செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.